ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம், இந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம். இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம் AABCS தமிழ்நாடு அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் SC/ST தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் தொழில் முனைவோர் மற்றும் தங்கள் தொழிலை தொடங்க அல்லது மேம்படுத்துவதற்காக வாங்கிய கடனுக்கான மூலதன மானியத்தை அரசாங்கம் வழங்குவது தான் இந்த திட்டத்தின் நோக்கம். அதிகபட்சமாக 35% மூலதன மானியத்தை வழங்கக்கூடிய வகையில், இல்லைன்னா இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வழங்கக்கூடிய வகையில் கடனுக்கு 6% வட்டி மானியத்தை இந்த திட்டத்தின் மூலமாக வழங்குறாங்க. இந்த திட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை ஆணையர் மற்றும் தொழில் மற்றும் வணிக இயக்குனர் அவர்களின் மூலம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் முனைவோர் மேம்பாடு புத்தாக்க நிறுவனம் மற்றும் ஸ்டார்ட் அப் TN மூலம் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மனிதவளம் மற்றும் பிற ஆதாரங்கள் உதவும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே மாநில அரசு 1.5 கோடிக்கு மிகாமல் தகுதியான திட்ட செலவுல 35% மூலதன மானியத்தை வழங்குறது தான் இந்த திட்டத்தினோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த திட்டத்தின் கீழே அனுமதிக்கப்படும் கடனுக்கு 6% வட்டி மானியமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு என்ன தகுதி, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பயனாளிகள் SC/ST சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். திட்டத்தின் கீழ் ஆதரிக்கப்படும் நிறுவனங்கள் 100% SC/STகளை சேர்ந்தவங்களுக்கு சொந்தமானதாக அந்த நிறுவனம் இருக்கணும். தனி உரிமையாளர் இல்லைன்னா கூட்டாண்மை மற்றும் நிறுவனத்தை உள்ளடக்கிய நடைமுறையில் உள்ள சட்டங்களின்படி லாபத்திற்காக வணிகத்தை நடத்த அனுமதிக்கும் எந்த ஒரு சட்ட ஆளுமையையும் நிறுவனங்கள் கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் புதிய நிறுவனங்கள் மற்றும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் விரிவாக்கம் ஆகிய இரண்டையும் ஆதரிக்கிற வகையில இந்த திட்டம் அமைஞ்சிருக்கு. தகுதியான நிறுவனங்கள் உற்பத்தி மற்றும் சேவைத்துறையில் வணிக நிறுவனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது உள்ள வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே உதவித்தொகையை விட அதிகமாக இருக்கும் வர்த்தகம் தொடர்பான திட்டங்களும் இதில் உள்ளடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பயனாளிகள் 55 வயசு வரையும் இருக்கலாம், அவங்க பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனாளிகளுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி என்று எதுவுமே இதில் நிர்ணயிக்கப்படல. தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஏஜென்சிகளால் செயல்படுத்தும் திட்டங்கள்ல இருந்து கூடுதல் மூலதன மானியம் பெற பயனாளிகளுக்கு எந்த தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மத்திய அரசின் கடன் இணைக்கப்பட்ட மூலதன மானிய திட்டம், தென்னை நார் வாரியத்தின் திட்டங்கள் போன்றவை இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய தொழில் முனைவோர் மற்றும் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தில் செய்யப்படுவது போல் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலம் அனைத்து பயனாளிகளுக்கும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு இந்த திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, AABCS திட்டத்தின் கீழே கடன் பெற விரும்பும் விண்ணப்பதாரர் ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்துல இந்த திட்டத்துல நீங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்காக தனி வெப்சைட்டே வச்சிருக்காங்க. இதுல நீங்க உங்க மொபைல் ஐடி, இமெயில் ஐடிலாம் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாள சான்று ஏதாவது ஒன்று, ஆதார் அட்டை ஏதாவது ஒன்று தேவைப்படும், பான் கார்டு தேவைப்படும், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் தேவைப்படும், வயது சான்று தேவைப்படும், ஜாதி சமூக சான்றிதழ் தேவைப்படும், குடியிருப்பு சான்று தேவைப்படும், வங்கி கணக்கு விவரங்கள் தேவைப்படும். இது இல்லாமல் வேற ஏதாவது ஆவணங்கள், தொழில் சம்பந்தமான ஆவணங்கள் ஏதாவது தேவைப்படும். இந்த அடிப்படையில தான் இந்த திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க இந்த திட்டத்துல அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டத்துல இணைஞ்சு பயன்பெறுங்க. நன்றி.